இதே கூட்டத்துக்கு போயிருக்காரு, பாக்குறீங்க எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிருக்காரு. முதலமைச்சர் தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதை தொடர்ச்சியா 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மொத்தம் போயிருக்காங்க, அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன மாதிரி சொல்றாங்க. ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. முறை நான் சொல்லிருக்கிறேன், ஈடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள் தப்பு பண்றவங்க தான் பயப்படுறது. யாருக்கும் அடி பண்ணிக்கணும் தேவையில்ல, பயப்படுறது அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம். ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்றது சும்மா கேமராக்கு முன்னாடி சொன்னா போறாது. அதாவது ஈடிக்கு முன்னாடி போயிட்டு தம்பிங்களை கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். மோடிக்கு பயப்பட மாட்டோம்ன்றது தன் மகனையும் அந்த தம்பிகளையும் நேரா கூட்டு போயிட்டு எங்க தம்பிகள் எதுவுமே தப்பு செய்யலன்றது ஆதாரபூர்வமா நீங்க காமிச்சிட்டு அதை நிரூபிச்சிருக்கணும். அது மோடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தம்பிகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் வீரவசனம் கேமராக்கு முன்னாடி பேசுறது அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு இது இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்திருக்கு, 300 கோடி வீடு எப்படி கட்டியிருக்காங்க, இந்த என்ன சொல்றது, நடிகைகளுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க, வாட்சுக்கு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க அப்படின்றது. அதாவது மக்கள் பத்தி கவலை இல்லை. நாங்க ஊழல் செய்வோம், தமிழ்நாடு கடன்ல இருந்தா கூட சரி, ஆனா நாங்க அந்த கடனை அடைக்க மாட்டோம். ஆனா நாங்க பார்ட்டியும் கும்மாலமும் அடிப்போம், நாங்க ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்றதுதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களும் சரி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, எந்த விஷயத்திலும் தமிழக மக்களுக்காக அவங்க எந்த விஷயமும் கையில் எடுக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. நேரா வெள்ளை கொடியை ஏந்திட்டு நேரா போயிட்டு மோடி கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்கறதுதான். எட்ஜில உட்காந்து பாக்குறோம், நம்ம எட்ஜில உட்காந்துட்டு அவர் பேசுறாரு மோடி கிட்ட ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு. அப்ப கூட பேப்பர் வச்சுதான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும்.